நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மீட்டிங் எதுக்குன்னா உள்ளே வெளியே விளையாடுறதுக்கோ அல்லது தீபாவளி மாமூல் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்களோ கேட்கறதுக்கு இல்லை. வாரப்பணம் பிடிக்க நான் புது ஐடியா போட்டிருக்கேன். 5 படையா பிரிஞ்சு அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி சார்? திங்கள் நகைச்சுவை படை, செவ்வாய் காதல் படை, புதன் காவியப்படை, வியாழன் படை, வெள்ளி சூப்பர் ஹிட் படை, சனிக்கிழமை நைட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நம்ம லொல்லு சபா பார்க்குறோம். அதுக்காக நமக்கெல்லாம் ரெஸ்ட். ஓகே, நகைச்சுவை திங்கள். நீங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க. யோ, நம்மளை பார்த்து ஊரே சிரிக்குது, நீ வேற எதுக்கா சிரிக்கிற? சார், வாரப்பணம் பிடிக்கிறதுக்கு ரேடியோ மூலியமா ஒரு கடி ஜோக் சொன்னு வச்சோங்க சார். வாரப்ப அந்த மொக்க கடி தாங்காம கீழே வந்துடுவான் சார். நம்ம கபக்குன்னு பிடிச்சிக்கலாம் சார். எங்க ஒரு கடி ஜோக்கு சொல்லு சார். 3 கொக்கு மேல பறந்துட்டு இருக்கு சார். 3 கொக்கும் அட் ஏ டைம்ல முட்டை போடுங்க சார். 2 கொக்கு போட்ட முட்டை கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு சார். 1 கொக்கு போட்ட முட்டை மட்டும் கீழே விழுந்து உடையல. ஏன் சார்? ஏன்னா அந்த கொக்கு ஜெட்டு போட்டிருக்கு சார். மீதி 2 கொக்கோட ஜெட்டி நீ வித்துட்டியா? எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? இடியட். இந்த மாதிரி கடி ஜோக்கெல்லாம் வாரப்பன் கேட்டான்னா இன்னும் டென்ஷன் ஆகி நிறைய பேரை கடத்த ஆரம்பிச்சிருவான். உனக்கு நல்ல காமெடி புக் வாங்கி தரேன், அதை படிச்சுட்டு ஜோக் சொல்லு. தேங்க்யூ சார். ஓகே மிஸ்டர் காதல் செவ்வாய், நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? சார், வாரப்பனுக்கு பழைய காதலி ஒருத்தி இருக்கா. அவனோட பழைய காதல் நினைவுல கொண்டுட்டு வர்றதுக்கு அவளை வச்சு ஐடியா பண்ணோம்னா ஈஸியா பிடிச்சிடலாம். யோ, அவளுக்கு பயந்தா அவன் காட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிருக்கான். மறுபடியும் அவளை கொண்டு போய் அவனோட சேர்த்து வச்சோம்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். அவன் பேர் சாந்தி தானே? எஸ் சார். உங்க அண்ணன் பொண்ணு தானே? எஸ் சார். ஓஹோ, மறுபடியும் அவளை கொண்டு போய் அவனோட சேர்த்து அவனை உங்க வீட்டு மருமகன் ஆக்கிட்டு பாக்குறேன் இல்லையா? இல்ல சார், நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படியாவது தலை தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் வாரப்பன். அப்ப கண்டிப்பா பிடிச்சிடலாம். எப்படி சார் ஐடியா? வெரி குட். மிஸ்டர் காவியப்படை, வாட் இஸ் யுவர் ஐடியா? சார், வாரப்பன் ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவன் சார். அவங்கிட்ட அப்படின்னு பாட்டு பண்ணா கண்டிப்பா இறங்கி வருவான் சார். நோ, இந்த வாய்ஸ் கண்டு வாரப்ப இறங்கி வர மாட்டோம். காட்டு பண்ணி தான் இறங்கி வந்து உன்னை துரத்தும். அதுக்கு தான் எனக்கு துப்பாக்கி கொடுப்பீங்களா? நிச்சயமா உங்க கையில் துப்பாக்கி தர மாட்டேன். ஏன்? அணுகுண்டோட அபாயகரமானதும் வாய். மொக்க போட்டே 3000 கிலோமீட்டர் ஏரியாவை காலி பண்ணிடுவேன். நெக்ஸ்ட், அதிரடிப்படை வியாழன், நீ என்ன ஐடியா வச்சிருக்க? சார், எனக்கு யாரும் வேணாம் சார். நான் தனியா போறேன். ஒண்டி கொண்டியா நின்னு வாரப்பட புடிச்சு காட்டுறேன். நோ, இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் தனியா போறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். இது கூட பரவாயில்ல. போன தடவை கோவாக்கு போயிட்டு இங்கே தான் வாரப்பண்ணு இருக்கான், எப்படியும் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே சன்பாத் எடுத்துக்கிட்டு இருந்த ஃபாரினர்ஸை ஜொல்ல விட்டுக்கிட்டு இருந்திருக்க. நீ எப்படியும் பிடிச்சிருவங்கிற கான்ஃபிடென்ட்ல தண்டல்காரன்ட்டெல்லாம் நிறைய பணம் வாங்கி மகாபலிபுரத்தில் ரூம் போட்டு செலவு பண்ணிட்டேன். அவன் என்னடான்னா கொடுத்த கடனை திருப்பி கொடுறான்னு 4 அடியாள வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் சார், நான் தான் வாரப்பண பிடிச்சதுக்கு ப்ரூஃபா அவனோட மீசியை காட்டினேன். ஆமா, ரோட்ல படுத்து கிடந்த பிச்சைக்கார மீசியை எப்படியும் கொண்டாந்து இதான் வாரப்ப மீசன்னு காமிச்சேன். அவன் என்னடான்னா 2000 ரூபாய்க்கு நம்ம மேலேயே மான் நஷ்டவாக்கு போட்டான். நெக்ஸ்ட், சூப்பர் ஹிட் படை, வாட் இஸ் யுவர் ஐடியா? சார், காசி படத்துல வர விக்ரம் மாதிரி கண்ணை மேல சொருகிட்டு மனவானில் சிறுகை விரிக்கும் வண்ண பறவைகளே அப்படின்னு மாறு வேஷத்துல போனா ஈஸியா பிடிச்சிடலாம் சார். ஆமா, போன தடவை இப்படி பாடி போய் தான் உனக்கு கண்ணு தெரியலன்னு வாரப்ப உன் கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணி விட்டு போயிருக்கான். இந்த மாதிரி மொக்கத்தனமான ஐடியாலாம் கொடுத்தீங்க, இந்த ஜென்மத்துல வாரப்பனை பிடிக்கவே முடியாது. ஓகே, நாளைக்கு நானே ஒரு குட் ஐடியா கொடுக்குறேன். வாரப்பனை பிடிக்கிற விஷயம் ஜனங்களுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ பக்கத்து ஸ்டேட் கர்நாடக அரசோ எல்லாம் தெரிஞ்ச எனக்கே தெரியக்கூடாது. ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். அப்ப வேற யார வேணாலும் பிடிச்சிட்டு போயிடலான்றீங்களா சார்? நோ, வாரப்பனை தான் பிடிக்கணும். அதுக்கு கடுமையான உழைப்பு தேவை. அப்ப நம்மளால கண்டிப்பா வாரப்பணம் பிடிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க? ஷட் அப். அதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். கீழே இருந்து நம்ம சுரங்கப்பாதை எங்கேயும் தோண்டிக்கிட்டே போறோம். அப்போ ஹெலிகாப்டர்ல நம்ம கமாண்டர் படையை பறக்க விடுறோம். வாரப்பன் கவனம் முழுக்கலையும் கமாண்டோ மேலே இருக்கும். அப்ப கீழ் வழியா போய் காலை கபக்குன்னு பிடிச்சி அவனோட செருப்பு மட்டும் நம்ம கையோட வந்துருச்சுன்னா அந்த செருப்பால் அடிப்பேன். இதுக்கு அப்போ ஒழுங்கா இருக்கணியா? என் கண்ணுல இருந்து வாரப்பன் தப்பிக்கவே முடியாது. வரப்போ திருவாசகம் பராசக்தி டயலாக் மாதிரி ரொம்ப பேசுறானே. ஏடா பேசிருப்பா? வாரப்பன் கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு பேசிருப்பா. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவன் ஒரு ட்ராக்ல போயிட்டே இருப்பான், நம்ம ட்ராக்ல வர மாட்டான்டா. திடீர்னு நம்மள பாத்து இருந்தா இப்ப மட்டும் பார்க்காமயே போறான். பாத்துட்டு தான் சீட் கட்டு போயிட்டே இருக்கா. மனசு மாதிரி புடிக்க வந்துற போறானே. குருவிட்ட பச நான் கொளுத்தி போடல, அவன் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். இது போய் போயிட்டு
சோத்துக்குடி ஆ அட்ரஸ் கரெக்டா பார்த்து இந்த வீடு தானே? பக்கா பதாச்சு தானே. சே நம்ம என்னவோ கடா வெட்டி காது குத்துற ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி உங்களை வீட்டுக்கு வந்து கூட வேண்டியதா இருக்குது. அப்ப அவங்களே வந்து நம்ம கிட்ட மாட்டிப்பாங்களா? ஏடா கடத்தணும் நாம தானே தேடி போனோம். கேனப்பையா கூப்பிடுறான். கோவிந்தா கோவிந்தா. ஹே ரெடியா இருக்க உன்னை கூப்பிடுறாடா. போடா கோவிந்தா. சோத்துக்குடி கோவிந்தா. வாரப்ப வரான்னு சொல்லியிருந்தா நான் ஆரத்திலாம் எடுத்து வச்சிருப்பேன்ல. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க. ஆமா இதுக்காக கடுதாசி போட்டு தந்தி அடிச்சிட்டு வராங்க. வாயா. ரெடியா இருந்திருக்காரா? இவ்வளவு பெரிய பேக் எதுக்கு? நீ யாரை பிடிச்சாலும் 6 மாசம் வச்சிருப்பீங்கல்ல, அதனால தான் நான் ரெடியா துணிமணியோட வந்திருக்கேன். ஆமாண்ணே தலைப்பிரசத்துக்கு தாய் வீட்டுக்கு வராரு, கூட்டிட்டு போய் 6 மாசம் வச்சுக்கலாம். போயா வாயா கம்பெனி. அப்ப என் பொண்டாட்டி பிள்ளைங்களா? எச்சுக்காசுனா போறோம் ஃபேமிலியோட போறதுக்கு. உனக்கு மான்கறி போட்டு என்னால மாற முடியாது. வா. அண்ணே நாம பப்ளிக்கா சுத்துறோம், பஸ்ல ஏறி ஃபுட்பால் அடிக்கிறோம், சரி. பத்தாவது போலீஸ்காரன்கிட்ட அட்ரஸ் கேக்குறோம். இப்பெல்லாம் பிடிக்காத போலீஸ் நம்மள எங்க பிடிக்க போறாங்க? ஆமா. என்ன இப்படியே பஸ் புடிச்சு சத்தியமங்கலம் போயிட்டு பண்ணாரியம்மன் கோயில்ல உங்க பேர் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருமா? ஏன் அப்படியே மெரினா பீச்சுக்கு போயிட்டு அண்ணா சமைச்சல சாமி கும்பிட்டு அப்படியே செக்ரட்டரியேட்ல போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு வந்துருமா? சரிடா சந்தோஷம். ஏன்னா சூட்கேஸ் வாங்கிட்டியா? கேனப்பையில என்ன போட்டு குடுக்குற நீ? தண்ணி கேக்குற அவங்க கிட்ட குடிக்கிறதுக்கு. ஏம்பா சோகப்பா தண்ணி கொடுப்பா, அண்ணன் கேக்குறாருல. எனக்கே நீர் பத்தல, உங்களுக்கு குடல்ல. என்ன சொல்றாரு இவரு? ஏடா குடல்ல இருந்து வருதுல தண்ணி, நான் குடல்ல ஊத்திட்டு கேக்குறேன். அவ குடல்லன்றா. என்னடா சுட்டுப்புடு. நான் உயிர் பேக்கெல்லாம் எடுத்துக்கொள்றி, ஆதிர நீர் குடல்ல. அண்ணே அதான் குடல குடுக்குறேன், வாங்கி வறுத்து சாப்பிடுனே. தண்ணி குடியா? நீர் பேக்கு. ஓ தமிழ்நாடு அவர் பேர் கேட்டா குப்புன்னு பேர் இருக்குது, அசால்ட்டா பேக்குன்னு திட்டு சுண்ணே இருந்தாலும் சுண்ணே. ஏடா உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, நீ சுட வேண்டியதானே? என்ன சுடுன்னு என்ன கொலகாரனா மாத்திட்டு இருக்க? இவ்வளவு தண்ணிக்கெல்லாம் சுடக்கூடாது. தண்ணி புடுங்கள. குடியா இரு யாவது கர்நாடகா பாடுறது, தமிழ்நாடு பாடுறது. கர்நாடகா பாடுற அங்கிட்டு இருக்குது, தமிழ்நாடு இங்கிட்டு இருக்குது. எங்க போறா தெரியலையா? பண்ணி முடியாது. இதானே கர்நாடகா பாடுற? அதான் கர்நாடகா. தண்ணி இது கல்லு மேல ஊத்துறான். சரிப்பா எங்க பாடல தான் வீணா போனாலும் தண்ணியை ஊத்துவேன். கேனப்பைய அதுதான் தமிழ்நாடு, இதுதான் கர்நாடகா. இப்படி ஏமாத்தி தண்ணி வாங்கினா வாங்கிடுவோம். ஆனா தமிழ் சுத்தமானவன் போராடி தான் நாங்க வாங்குவோம். புரிஞ்சது இல்ல? போ. அண்ணே தமிழ்நாடு எது கனடா எதுன்னே தெரியலையா? இந்த நிஜமாலி மினிஸ்டர் வந்திருப்பான்றீங்க. தெரியாதனால தானே அவன் மினிஸ்டர் ஆயிட்டா. தெரிஞ்சதுனால நம்ம காட்டுக்குள்ள அலையிறோம். வரப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ எதுக்கு ஏன் நன்ன ஊரு நடிகரை கடத்துன? அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆள் நடிச்ச படம் உங்க டென்ட் கொடையில ஓடிட்டு இருந்தது. பையன் அதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னா, அதுல அவரை கடத்தின உடனே எல்லாரும் டொம்பு போட்டு அடிக்கிறாரு. அண்ணா நீங்க கடத்துங்கன்னா உங்களே அடிப்பாருன்னு சொன்னா, சரி கடத்தி பாப்போம்னு கடத்தி பார்த்தப்பா அடி பின்னிரு பாரு. பின்னாரா பச்சை புள்ள மாதிரி வந்தாருப்பா. நாங்களும் வம்பு சண்டை வாங்கணும் சொல்லிட்டு பூனை கொஞ்சம் இலையை ஏற்று கழுத்துல தேய்ச்சோம். சொரிஞ்சினே வந்தாரு. அதுக்கப்புறம் சூடு கொட்டி நல்லா தேய்ச்சி தொடையில சுருக்குன்னு சூடு வச்சோம். அப்பவும் கோவப்படாம ஏதோ பழைய பாட்டு ஒரு நல்ல பாட்டு பாட்டு குதிரை காட்டல நம்ம ஏரியா வந்து போச்சு பாரு. சீக்கிரம் வா. கவர்மெண்ட் கேசட் அனுப்பணும்ல. சோத்துக்குடியே நம்ம காம்பவுண்ட்ல வந்தாச்சுல, கேட்ட இழுத்து மூடு. பாரு நான் போட்டாச்சுண்ணே பக்காவா. இனிமேல் ஒரு காக்கா கூட வராதா உள்ள. அண்ணே ஒரு செருப்பு கொடுங்களா? ஏடா அவன் சும்மா தானே வர, அவனே எதுக்கு அடிக்க போற? அண்ணே அவன் அடிக்கிறது இல்லைண்ணே. உங்க 2 செருப்புல ஒரு செருப்பை கைட்டு அப்படி போட்டுன்னு வச்சுங்க, உங்களை தேடி வர போலீஸ் இந்த செருப்பை பார்த்துட்டு இதோட ஜோடி செருப்பை தேடுவாங்க. அப்போ உங்க மேல இருக்க கவனம் எல்லாம் செருப்பு மேல போயிடும். அது கொடுங்க ஒரு செருப்பை. சூப்பர் ஐடியாடா. 1 2 3 4 எத்தனிடா இது once more கேட்டு லொல்லு சபா.